மீனாட்சி, காலையிலே நீ சாப்பிடாம கிளம்புன. அம்மா சொன்னாங்க, எவ்வளோ நேரம் சாப்பிடாம இருப்ப? இல்ல அத்தா, அவ்வளோ பசிக்கல. ஏய், ஸ்டேஜ்ல போய் நிக்கிறப்போ பசிக்கும், அப்போ சாப்பிடவும் முடியாது. அதான் உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். உனக்கு பிடிச்ச தேங்காய் சாதத்தை தான் பண்ணி தேன் எடுத்துட்டு வந்திருக்கா. இந்த தேனு ஆ, கொடு. உட்காரு. ஏய். வா மீனாட்சி, உட்காரு. உட்கார். எதுக்கு தேனி இதெல்லாம்? நீ எதுவும் பேசக்கூடாது. வா சாப்பிடு. வாங்கிக்கோ. மீனாட்சி, கல்யாணம் ஆகி போயிட்டா திரும்ப எப்போ உனக்கு இந்த மாதிரி ஊட்டி விட முடியும்னு தெரியல. ஏய், ஏன் இப்படி சொல்ற? ஏய், என்ன தேனு நீ கல்யாண பொண்ணு அப்படி அழ வச்சிட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்து 2 பேரும் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. நானே இவ்வளவு பிரிஞ்சு எப்படி இருக்க போறேனோ தெரியல. அத்தை 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 ஆ? எனக்கு சரி வா. தேனே, மா. இந்தா வா, கூட்டிட்டு வா. போ. ஆண்டி, மீனாட்சி வந்துட்டாளா? வாசல்ல வந்து இறங்கல, அதுக்குள்ள என்ன அவசரம்? விட்டா இங்கே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போடுவீங்க போல இருக்கே. ரிசப்ஷனுக்கு டைம் ஆகுது, ஆ. வந்து ரெடி ஆகு. ஆமா ஆமா, சரிக்கா. சரி வாங்க. ம். வாங்க வாடா, வாங்க மாப்பிள்ள. என்ன அப்பத்தா அப்படி பாக்குற? பாக்க அப்படியே சும்மா மாப்பிள்ள கணக்கா இருக்கனா? நீ எல்லாம் மாப்பிள்ளை வேஷம் தாண்டா போட முடியும், ஜென்மத்துக்கு மாப்பிள்ளை ஆக முடியாது. அதையும் பாத்துருவோம். ஆ, அம்மாச்சி, இவ ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கா அம்மாச்சி. ஏய், கவனமா தாண்டி இருக்கணும். இந்த கல்யாணம் நடக்கிறது அந்த மீனாட்சிக்கு முக்கியமோ இல்லையோ, நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா. ஏதாவது ஏடா கூடமா பண்ணி ஐயோ, வாங்க, வா வா. மாப்பிள்ள, என்ன பொண்ணு தேடி ரூம்குள்ளே வந்துட்டீங்க? ஆ. கையில தாலி எடுத்துட்டு வரலையா? ஏய் மங்க, வாங்க போற பாரு. மீனாட்சி, ஃபைனலி மாப்பிள்ளை இன்ட்ரோ듀ce பண்ணுவியா இல்லையா? நாங்க போட்டோல மட்டும் தான் பார்த்தோம். ஆதி, ம். இவங்கெல்லாம் என் காலேஜ் ஹாய். ஃப்ரெண்ட்ஸ். ஓ, எனிவே நைஸ் மீட்டிங் ஆல். நைஸ் மீட்டிங் யூ டு. Thank you. தேங்க் யூ. மீனாட்சி, யூ லுக் so beautiful. ஓஹோ. இவ்வளோ சீக்கிரம் நமக்கு மேரேஜ் ஆகும்னு நினைக்கல மீனாட்சி. எனிவே நீ சீக்கிரமா மிஸ்ஸஸ் ஆதி ஆக போற. அப்புறம் மண்டபம்லாம் ஓகேவா? பிடிச்சிருக்கா? ஆ, நல்லா இருக்கு. இல்லன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? மண்டபத்தை மாத்திடுவீங்களா? அட, அதுல என்னங்க இருக்கு? மீனாட்சி கேட்டா அதையும் பண்ணிட வேண்டியதான். பாரா. என்னடி மீனாட்சி, என்ன பண்ண வர? இப்பயே அவர் சரண்டர் ஆயிட்டாரு உன்கிட்ட. பரவாயில்ல மீனாட்சி, நீ ரொம்ப லக்கி தான். உனக்கு ஏத்த ஜோடி தான். ஆளும் செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு. ஆ, வசதிக்கு வசதி, படிப்புக்கு படிப்பு, ஆஹா. கம்பெனி ஓனர் வேற. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அவர் கம்பெனி எம்டி ஆயிடுவ போலயே. ஐயோ, நீ வேற ஏண்டி?
மாப்பிள்ளைய வச்சுட்டுலாம் ரொம்ப பாராட்டாதீங்கடி. அவரு வெக்கப்படுறாரு பாருங்க. நீங்க ஒண்ணு வெக்கப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போலயே. இந்த வரேன். ச்சே, இவன் வேற பின்னாடியே வந்துட்டு இருக்கான். டேய், இப்ப எதுக்கு என் பின்னாடியே வர? மாப்பிள்ளை தோழன்னா கூடவே தானே இருக்கணும். ஆனா இந்த மாப்பிள்ளை தோழன் இந்த கல்யாணத்தை நிறுத்துற வரைக்கும் உன் கூடவே தான் இருக்க போறான். சூப்பர். இன்னும் இந்த டயலாக் நீ விடவே இல்லையா? நீயும் நல்லவனா நடிக்கிற நாடகத்தை விடலையே. டேய், என்னடா இன்னும் ஹோப்ல இருக்கியா? ஹோப் இல்ல மாப்பிள்ள, நம்பிக்கை. ரெண்டும் வேற வேற. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படியா? டேய், உன்னதான் மீனாட்சி வெறுக்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன்ல, அப்புறம் எதுக்குடா இந்த சேலஞ்ச்லாம்? அவ உன் முகத்தையே பார்க்க விரும்பல. நீ வந்தா இரிட்டேட் ஆகுறா, நீ பேசுனா கோவப்படுறா, நீ நெருங்குனா அவ டிஸ்டன்ஸ்ல போறா. டேய், இதுக்கு அப்புறமும் என்னத்தடா நீ சாதிக்க போற? மாப்பிள்ள, நீ அவ மனச மாத்தல, அவ கண்ணு முன்னாடி நடந்ததை மாத்திருக்க. எப்படி பார்த்தாலும் ரிசல்ட் ஒண்ணுதானே. உன்னை அவ கூப்பிட்டா என்னன்னு போய் கேளு. யாரு? அம்மாவா? டேய், சக்தி இல்லடா, அந்த இவ. எந்த இவ? எலே, அந்த மீனாட்சி தான். மீனாட்சியா? மீனாட்சி என்ன கூப்பிட்டாள? ஆமா, ஏதோ உன்கிட்ட பேசணுமா. மீனாட்சி என்னையெல்லாம் கூப்பிட மாட்டாளே, அதுவும் உன்கிட்ட சொல்லி என்னை கூப்பிட்டுருக்காங்கிற? இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. ஏலே, என்கிட்ட சொல்லலடா, அவ அக்கா கிட்ட சொல்லியிருக்கா உன்னை பார்க்கணுமா. அதான் உன்கிட்ட வந்து சொன்னேன். மதினி உன்கிட்ட வேலை சொல்லி விட்டாங்களா? அத நீ கேட்டு வந்து என்கிட்ட சொல்றியா? தப்பா இருக்கே, எங்கேயோ இடிக்குதே. இப்போ உனக்கு என்னடா இடிக்குது? இல்ல, மதினி சொல்லணும்னா நேரா என்கிட்டயே வந்து சொல்ல வேண்டியது தானே, அது ஏன் உன்கிட்ட வந்து சொல்லணும்? ஏலே, அவ அங்க வேலையா இருக்கா, அதான் நான் சொன்னேன். ஏன்டா இம்புட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? நீ போக மாட்டேன்னு சொன்னேன், நான் போய் சொல்றேன். அப்பதான் இரு. மீனாட்சி கூப்பிட்டுருக்கானா காரணம் இல்லாம இருக்காது. நான் போயிட்டு வந்துடுறேன்.